ஜூலை 2024 கூடிய கரண்ட் அஃபேர்ஸு. ஃபஸ்ட்டு, 17வது சர்வதேச புவி அறிவியல் ஒலிம்பியாட் போட்டி எங்கே நடைபெற்றது? சீனாவில் உள்ள பெய்ஜிங்கில் நடந்திருக்கு. மதராஸ் தினம் எப்போதுலேருந்து கொண்டாடுறாங்க அப்படின்றதுக்கு ஆகஸ்ட் 22 2024 இப்போ கொண்டாடப்பட்டது கரண்ட்டாக. அது எத்தனாவது மதராஸ் தினம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 385வது மதராஸ் தினம். இது 1939 தாமரலா வெங்கடாதித்தி நாயக்கர் அவர்கிட்ட இருந்து வாங்கினத நினைவு நாளாக தான் இந்த ஆகஸ்ட் 22 மதராஸ் தினம் அப்படின்ட்டு கொண்டாடுறாங்க. 3வது கொஸ்டின் முதல் வகை நீரிழிவு நோயின் பாதிப்பின் டயாபெட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. நீரிழிவு நோய் முதல் வகை நீரிழிவு நோயின் பாதிப்பின் பதிவேட்டை உருவாக்கியுள்ள மாநிலம் எந்த மாநிலம்னா தமிழ்நாடு தான். 4வது கொஸ்டின் கிருஷி டிஎஸ்எஸ் அப்படின்னா மண் வளம் பற்றிய விரிவான தகவல்களுடன் கூடிய ஒரு நாடு ஒரு மண் தகவல் அமைப்பு என்பதனை கொண்டுள்ளது. ஒரு நாடு ஒரு மண், அதாவது எந்தெந்த இடத்துல இப்போ அந்த பசுமை இல்லாமல் இருக்குது, அந்த மண்ணோட வளம், தண்ணீர் வரத்து எல்லாத்தையுமே அதை தெரிவிக்கிற மாதிரி இருக்கிறது தான் கிருஷி டிஎஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 5, பசுமை நுட்பம் சார் இழுவை படகு பயன்பாட்டிற்கு மாறுதல் திட்டம். பொதுவாக அந்த கப்பல் இருக்குல்ல, அந்த கப்பல் டீசல் கப்பல் இருக்கும், பெட்ரோலில் ஓடுறது இருக்கும். இந்த மாதிரி இதில் இருக்கிறது அதை பசுமை நுட்பம் பயோ அதுக்கு மாறுறது தான் ஜிடிடிபி எந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக தொடங்கப்பட்டுள்ளது? பசுமை நுட்பம் சார் இழுவை படகு பயன்பாட்டுக்கு மாறுதல் திட்டம். அது ஆன்சர் பஞ்ச் கர்ம சங்கல்ப் அப்படி ஒரு திட்டத்தின் மூலமாக தான் அதை தொடங்கினாங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 6, சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் அறிக்கை மற்றும் குறியீடு 2024 அதோட தலைப்பு என்னன்னு கேட்டாங்கன்னா இளையோர்களுக்கான உலகளாவிய வேலைவாய்ப்பு போக்குகள் 2024.